வீடியோவும் இருக்கு. ஒரு அவசியம் வந்தா அந்த டாக்டர் வச்சு சாட்சி சொல்ல வச்சிடலாம். பயப்பட வேண்டாம், இவர் சொல்றது கரெக்ட் தான். என்ன பண்ண முடியும் முரளியால? உன்னையும் உன் குழந்தையும் அவாய்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு அது கவலை இல்ல மேடம். கடைசி வரைக்கும் இதே மாதிரி தாலி கட்டாம என் கூட வாழ்ந்துட்டு இருந்தாருனா அது நடக்காது சாண்டி. அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தா அதை வேரோட அழிக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும். நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் முரளிக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கும். ஊரறிய உனக்கு அவன் தாலியை கட்டுவான். உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு அவன் வாயாலே ரஞ்சனி கிட்ட போய் சொல்லுவான். நீ பயப்படாம போ. நாங்க இருக்கோம் சாண்டி. மாசமா இருக்கிற பொண்ணு இப்படி எல்லாம் கவலைப்பட்டா உடம்புக்கு கெடுதல். அப்புறம் நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்கிற மாதிரி ஆயிடும். டோன்ட் வரி. நான் உங்க 2 பேரையும் நம்பிதான் இருக்கேன். போயிட்டு வரேன் மேடம். டேக் கேர். போயிட்டு வரேன் சார். What a shocking news. இங்க உள்ள போய் விஷயத்த சொன்னா அப்பா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாருன்னு நீ எதிர்பார்க்கற? அப்படியான்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னா கூட போதுங்க. அதுக்கு மேல பெருசா எதுவும் எதிர்பார்க்கல. ஆனா ரஞ்சினியை பத்தி ஏதாவது தப்பா பேசி கத்தி கித்தி ஏதாவது கலாட்டா பண்ணாருன்னா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. வா, கம். ஓகே. அப்பா. டேய் கண்ணா. அப்பா அம்மா இங்க, அம்மா இங்க. யார் வந்திருக்கா பாரு. அம்மா, அம்மா சீக்கிரம் வாமா. என்னம்மா? அம்மா, அப்பா, ஒரு குட் நியூஸ். என்ன? என்ன சொல்றேன். ஆனா முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்ன குட் நியூஸ்னா ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆமா, நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க, அதுக்கு அப்புறமா சொல்றேன். சரி. ஏய், நீ ஏற்கனவே உண்டாயிருக்கிற விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிட்ட. அப்ப ஸ்வீட் கொடுத்த. இப்ப என்ன விஷயம்? அதை விட பெரிய குட் நியூஸ் அத்தை. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. அப்பா, ரஞ்சினி முழுகாம இருக்கா. உண்மையாவா சிவா? ஆமாமா, ரஞ்சினி முழுகாம இருக்கா. ஒரே வாந்தி தலை சுத்தல்னு ஹாஸ்பிட்டலுக்கு அவ மாமியார் கூட வந்திருந்தா. செக்அப் பண்ணும்போது அவ முழுகாம இருக்கிறது தெரிஞ்சது. எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 7 வருஷம் காக்க வச்சாலும் கடவுள் கடைசியில கண்ணை திறந்துட்டாருமா. என்னப்பா, நான் சொல்றது உங்க காதுல விழுந்துச்சா? விழாம என்னம்மா, நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னா சரியா இருக்கும்னு யோசிக்கிறேன். நான் பெத்த பொண்ணுதான். ஆனா அவ விஷயத்துல சந்தோஷப்படக்கூட யோசிக்க வேண்டியிருக்குல்ல. என்னங்க, பழசெல்லாம் இப்ப எதுக்கு நினைக்கிறீங்க? 1000 இருந்தாலும் ரஞ்சினி நம்ம பொண்ணுங்க. இந்த நேரத்துல அவளை போய் பார்த்து அன்பா 4 வார்த்தை பேசினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஏன் வாங்கின செருப்படி போதாதா? பாருங்க, இப்ப வரைக்கும் அவளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாம தான் இருக்கு. அவ வயித்துல வளர்ற குழந்தை நம்ம வீட்டு வாரிசு தானே. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது இல்ல. ஏமா சிவரஞ்சனி, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாரா? நீ பாத்தியா அவரை? அவர் என்ன சொன்னாரு? முரளி ஆக்சுவலி அங்கதான் இருந்தார் மாமா. ஆனா ஒண்ணும் பேசல. அப்படியான்னு சொல்லி தலையாட்டிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. என்ன மாப்பிள்ள இது?
இருந்தும் பொண்டாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கர்ப்பமாயிருக்கா, அந்த சந்தோஷம் அவருக்கு இருக்காதா? இல்ல வேற ஏதாவது டென்ஷன் இருந்திருக்கலாம் இல்லையா? இத பாருங்க, இங்க இருந்து எதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ம் இங்க பாரு, நான் அங்க வந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா நீ போகணும்னு நினைச்சா நான் தடுக்க மாட்டேன். சரிங்க. ஏமா சிவா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாமா? சரிம்மா போலாம். முதல்ல பூஜை ரூம்க்கு போய் பூஜை பண்ணிட்டு போலாம். சரி வா. வாங்க.